வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகுமா? தம்பி போமா உங்க சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவரோட தக் லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம தலைவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தக் லைஃப் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துருக்கிறது ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டே பயங்கரம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல மென்ஷன் பண்ணிடுறேன், அவர் பேசுனது எல்லாமே நான் கரெக்ட்னு சொல்ல வரல. இது வெறும் தக் லைஃபா மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ போய் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம தக் லைஃப் பார்க்கலாமா? எலெக்ஷன் வேற வரப்போகுது, டேட்டையும் அறிவிச்சிட்டாங்க. தலைவர் இப்பமே ஸ்பீச் ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் என்னெல்லாம் பேச போறாரோ. வந்து தலைவா பொங்கல்லாம் வச்சாச்சுறாங்க. எதில் வச்சேன்னு கேட்டான். எப்பவும் போல பானையில் தான். அவன் சொன்னால் நான் குக்கரில் வச்சேன்னா. இந்த பக்கம் இலை அவன் கூப்பிட்டான். குக்கரில் வச்சா கூட இலையில தான் படைக்கணும் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டான். ஏய், பேச கட்டு கொடுத்ததே இந்த நாட்டில் திமுக, என்கிட்டயே பேசுறியா? நான் சொன்னேன், ஏய் குக்கரில் ஆக்கலாம், இலையில படைக்கலாம், ஆனா படைக்கிறது சூரியனுக்கு தான் படைக்க முடியும். முடிஞ்சப்புறம் குக்கரை கொண்டு போய் சாக்கடையில போடணும், இலைய கொண்டு போய் குப்பை தொட்டில போடணும். இதான் இந்த தேர்தல். அரசியல பவர்ல இல்லையாலும் மனுஷன் ஒரு தடவை பண்ண தியானத்தை இன்னும் வச்சு கலாய்க்கிறாங்க. நம்மளால விடுறதா இல்ல. தெரியல எப்படி செத்து நம்ம கேட்டோம். சொல்லுங்க, யாரா கேட்டீங்க? அது செத்தா என்ன இருந்தா என்ன, நம்ம பாட்டு சிவனே இல்லையா? விடுங்களே போய் விடுங்களே கடற்கரை ஓரத்துல போய் 3/4 மணி நேரம் கண்ணை மூடிக்கின்னு உட்கார்ந்துக்கின்னு கேட்டா தியானம் பண்றானா. என்னடா பண்ணேன்னு கேட்டா அம்மா ஆவியோட பேசுங்க. அட கொக்கால போய் எனக்கு அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்க ஆயா தாத்தாலாம் செத்து போய் ரொம்ப நாள் ஆகுது. நானும் போய் சுடுபோல கத்துற சுடுகாட்டுல உட்காந்துன்னு ஆயா இவர் கலாய்ச்ச அளவுக்கு ஏடிஎம்கே இது வரைக்கும் யாரும் கலாய்ச்சதில்லை. நீ ஃபியூச்சர்ல யாரும் கலாய்க்க போறதும் இல்ல. இப்படி ஆப்போசிட் பார்ட்டி ஓப்பனா கலாய்க்கும் போது கீழே ஸ்பீச் கேட்டிருக்கவங்கள அவங்க சப்போர்ட்டர்ஸ் யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. கன்ஃபார்ம் அவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா மனுஷன் அதையும் வேற லெவல்ல ஹேண்டில் பண்ணிருக்காரு. கம்பளி பூச்சி பிறந்த புள்ள எடப்பாடி பழனிசாமி செஞ்சாரா? கம்பளி பூச்சியே இப்ப நெளியறது இல்லை தெரியுமா உங்களுக்கு? மரவட்ட நெளியறது இல்லை. மானங்கட்ட இவன் நெளிஞ்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம நெளிய விட நம்ம ஸ்ட்ரைட்டா போலான்னு போடுறோம். நெளிஞ்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம நெளிய விட நம்ம ஸ்ட்ரைட்டா போலான்னு போடுறோம். இதோ வரேன் பேசுகிறோம், ஜாலியாக இருக்கட்டும். கணக்கு போடல வரேன். கணக்கு போட்டிங்கன்னா நான் பேச மாட்டேன். இறங்கி வந்தோட நீ நானும் போட்டு பேசலாம். இல்லை அவன் தம்பி நானும் வரேன், ஒரு கட்டிங் வாங்கி வரேன். ஒரு கட்சி வர்றது இல்ல, சென்ட்ரல் ஸ்டேட்னு சொல்லி மனுஷன் எல்லாத்தையும் கலாய்க்கிறாரு. மினிமம் காசு இல்லை நம்ம வீட்டு ஜனத்துக்கு படத்தெல்லாம் திருட போகிறான்னு சொல்லிட்டு டைரெக்டாக கையில் கொடுத்தாரு. அதுக்கு இங்கே யாரோ சொன்னாங்க, ஏதோ 2 மாமியை சொன்னாங்க. எந்த மாமி அது? நிம்மி ஆயா. யார் ஒரு மாமின்னு சொன்னவர்? நிம்மி ஆயா. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் யாரும் கோவத்தோட மறக்க மாட்டாங்க. இவரும் கலாய்க்கிறத விட மாட்டாரு. நான் கூட நினச்சிருந்தேன், அது என்ன அந்த ஹோட்டலில் ஒன்று தங்கியிருந்தானுங்களே, பூவத்தூரில் வேற ஏதோ ஓடிச்சுன்னு நினச்சேன். கட்சியில் பார்த்தா மேட்ருங்களாம் என்னடா அசிங்கமாக இல்லை. அங்கே இருந்தானுங்களே எம்எல்ஏ, இங்கே பூவத்தூரில் தங்கியிருந்துருக்கிறான். அவன் பொண்டாட்டி அங்கேருந்து வீட்டிலேருந்து ஃபோன் போட்டிருக்கிறான். புருஷனுக்கு போடுவாங்கல்ல, இது அந்த ஃபோன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் வேறு ஒருவருடன் தொடர்பில் உள்ளார். அதுக்கு ஒரு கதை வேற சொல்றாரு. மைக் எடுத்தாவே எல்லாத்தையும் கலாய்க்கணும்னு கலாய்க்காம அவர் கட்சி பாலிசிக்கு எதிராக யாராச்சும் பேசினாலும் அந்த கொள்கைக்காகவும் அவங்களை கலாய்க்கிறாரு. நம்ம ஊர்கா மாமி இருக்குல்ல, டெல்லியில நிதி மந்திரியா மாமி வந்து சொல்லிட்டு போகுது, யாரும் பணத்தை உண்டியலில் போடாதே, அவா தட்டிலே போடணும். தட்டில போட்டா அவா கொண்டு போய் பொண்டாட்டி தட்டிலே போடுவாரு, உண்டியிலே போட்டா ஆண்டவனுக்கு சிலை செஞ்சு வச்சிருவோம். எவ்வளவு முட்டாள்தனமான மந்திரி. அவங்களுக்கு அதான் எரியுது. அது 1952 சொல்லிட்டுடா, கோயில் கூடாது என்பதல்ல எங்கள் இலக்கம், கோயில் கொள்ளையர்கள் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. எங்க அப்பன் பேரு ஜெயராமன், எங்க அம்மா பேரு ஆண்டாளம்மா, என் பொண்டாட்டி பேரு திரிபுர சுந்தரி. இதெல்லாம் இந்து பேர் இல்லையா? போங்கடா. நம்ம தெளிவா 1952 என் தாத்தன் கலைஞர் தெளிவா சொன்னார், கோயில் கூடாது என்பதில்லை எங்கள் நோக்கம்,
கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக, ஓ, கோவில் கொள்ளையர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. நடக்கும் இருளை நகர்த்தும் பகல்வோர் நாளும் வந்தது, கோளும் குறைந்தது. ஒதுக்கியே தீர்வது ஒடுக்கப்பட்டோருக்கு இட ஒதுக்கீடு என எதிர்நீச்சல் போட்டு எழுந்து நின்றது திராவிட இயக்கம். தென்னக மயக்கம் தீர்க்க முனைந்தது. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் பிள்ளையும் பாருங்க. உனக்கே நீ இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்டு ஏகலைவன் வித்தை கற்க இந்த சாஸ்திரமும் அனுமதிக்கவில்லை. அவன் வில்லில் விஜயனையும் வெல்வார் என்று கட்டை விரலை காணிக்கையாக பெற்று வந்த நியாயம். கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால், கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் வட்டை உரியும். சுடுகாட்டில் அவன் கட்டை விரலும். இதை கேட்கும்போது எனக்கு மட்டும்தான் அவர் சொந்த கட்சி டிஎம்கேவே கலாய்க்கிற மாதிரி தெரியுதா, இல்ல உங்களுக்கும் அப்படிதான் கேக்குதான்னு சொல்லி இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. எடப்பாடி மச்சான் ஒரு 4.5 வருஷம் இருந்தான். அங்க வந்தா பெண்களுக்கு பஸ்ல இலவசமா பயணம் பண்ணலாம். அது என்ன உங்களுக்கு லஞ்சமா கொடுத்து நினைச்சுக்கிறீங்களா? உங்கள் தன்மானத்தையும் சுயகௌரவத்தையும் காப்பாற்றுவதற்கு விடப்பட்டதுதான் இலவச பஸ். இல்ல புரியல. என்னதான் நீ சம்பாரிச்சினாலும் சாயந்தரம் 1/2 கிலோ அரிசி, 50 கிராம் எண்ணெய், கொஞ்சோண்டு தக்காளி வெங்காயம், பிரியா கொத்தமல்லி கறிவேப்பிலை, அதை ஒரு கேரி பேக்கில் போட்டு வந்து வீட்டில் வச்ச உடனே கேட்பான், என்னம்மா கூலி வாங்கினேன், கொடுத்துடணுமா இல்லையா? கொடுக்கணுமா இல்லையா? ஏற்கனவே கட்டிங் போட்டிருப்பான், நீ கொடுக்க மாட்டேன்னா ஒதிப்பான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? எனது அருமை குடிமக்களே, அந்த பள்ளியோட தோட்டத்துல பால் தான் வந்தது, ஆனா என்னுடைய தோட்டத்துல அல்ல குறையாத சாராயம் வருது, போய் குடிச்சு குடிக்கிறா. கௌரவமாக கொடுத்துடணும். கொடுத்துட்டா காலையில் வேலைக்கு போகணும். போகணுமா இல்லையா? போனோம்னா பஸ்ஸுக்கு எவங்கிட்ட போய் காசு கேட்ப? இவங்கிட்ட சம்பாதிச்சு கொடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கப்ப அவன்கிட்ட தான் கேட்கணும். அவனுக்கு வேலை இருக்காது. அன்னைக்கு மறுநாள், இன்னைக்கு நீ ஒன்றும் போவானா, வீட்டில் இரு சொல்லுவான். பஸ்ஸுக்கு காசு இல்லை, எப்படி வேலைக்கு போவான்? அவன் சொல்றதை கேட்கணும். இப்போ இன்னைக்கு நீ வேலைக்கு போவானா, வீட்டில் இருன்னா போடா லவடிக்க பால், எங்க அண்ணன் தளபதி விட்ட பஸ் இருக்குது, நான் போயிட்டு வருவேன்டா மயிராண்டின்னு சொல்ற சக்தியை உங்களுக்கு கொடுத்தவர் எங்கள் அண்ணன் தளபதி. 81 வயசுல ஜெயலலிதா கேட்டுச்சு, வாரிசு அரசியலை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிப்பேன். அப்ப எங்க தாத்தா கலைஞர் சொல்றாரு, மேய்க்கு நிற்கிறாங்க, ஆண்மை இருக்கிறது, அதனால் பிள்ளை பிறக்கிறது, இன்னும் இருக்கிறது. எப்போ 81ல என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. இது என்ன பிரமாதம்? இதோட கோமடா. அப்ப எவனோ கடையில விற்கிற பேனாவை வாங்கி கலைஞர் ஐயா கையில இருக்கிற பேனாவில் ஊத்தினா, கலைஞர் ஐயா கைப்பட்ட மைக்கு அவ்வளவு பவர் இருந்தா, எங்க அண்ணன் தளபதி அவர் சொந்த கலைஞர் ஐயா கைப்பட்ட மைக்கு அவ்வளவு பவர் இருந்தா, எங்க அண்ணன் தளபதி இந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அதிகமாக லைக் வந்தா நான் பார்ட் 3 பண்றேன். ஓகே மக்களே, வரட்டா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது பயங்கரமா, இதெல்லாம் பேச்சு பயங்கரமா திறமை இருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு விஷயத்த சொல்ல, ஒரு கச்சை போட்டு தள்ளுறதுக்கு அதை வந்து ஒரு கதை மாதிரி சொல்லி, இந்த குக்கர் கதை, அந்த பொங்கல் கதை சொன்னார்ல, அதுதான் இவங்க கூட பேசுன மாதிரியே அதை ஒரு கதையா சொல்லி எப்படி பேசுறாரு. குக்கர் அங்க போட்டுருவோம், இலைய இங்க போட்டுருவாடா, அது இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசுறாரு. ஆனா அந்த கெட்ட வார்த்தை எல்லாம் ஃபேமஸ் ஆகுறாரு. சில பேர் அதான் என்ன இருந்தாலும் எதிர்கட்சியில இருக்கவங்களதான், இது எல்லா கட்சியும் அப்படிதான் கிட்டதான் செய்வாங்க. அதுக்கப்புறம் கட்சி சேர்ந்துட்டா அவங்களே புகழ்ந்து பாராட்டுவாங்க. இது எல்லா உலக வழக்கம் தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஆனா என்ன, கொஞ்சம் நடுவுல சப்போர்ட் வந்த மாதிரி இருந்துச்சு, இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. அதுதான் தெரியல, என்னன்னு தெரியல. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்